வணக்கம் நண்பர்களே. நம்ம கோயில்களுக்கு போறோம், நிறைய வேண்டுதல்கள் வைக்கிறோம். அதுல நிறைய வேண்டுதல்கள் நடக்குது, பாதி வேண்டுதல் நடக்கிறதே இல்லை. ஒரு சில வேண்டுதல் எப்பவுமே நடக்காமையே போயிருக்கு. இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் இதுல கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி கோயில் போறதுக்கு ஏன் தடைகள் ஏற்படுது அப்படிங்கிறது நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. ரெண்டாவது, எதுக்காக தாமதம் ஆகுது, நம்ம வேண்டுதல் எப்படி சீக்கிரம் நடக்கிற வேண்டுதலும் இருக்கு, ரொம்ப லேட்டா நடக்கிறதும் இருக்கு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருக்கீங்க. நம்ம இந்த பதிவுல இதுக்கு உண்டான விளக்கங்களை நம்ம முழுமையா பார்க்கலாம். அதனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. நம்ம ஒவ்வொரு பதிவுகள்லையும் கனகம்பட்டி ஐயாவோட மகிமைகளையும் அற்புதங்களையும் பார்த்துட்டு வரோம். இன்னும் பல மகான்களோட மகிமைகளையும் அற்புதங்களையும் பார்க்க இருக்கிறோம். மேலும் பல ஆன்மீக தகவல்களையும் பகிர்ந்துக்க இருக்கிறோம். முதல்ல ஏன் வேண்டுதல்கள் தாமதமாகுது அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். நம்ம வைக்கிற வேண்டுதல்களால நமக்கு நன்மைகள் ஏற்படும் அப்படிங்கிற பட்சத்துல கடவுள்கள் நம்மளுக்கு அதை உடனுக்குடனே நிறைவேற்றி கொடுப்பாங்க. ரெண்டாவது, நம்மளோட வேண்டுதல்கள் நியாயமானவும் நேர்மையாகவும் இருக்கணும். அப்பதான் மகான்களும் சித்தர்களும் நம்மளுக்கு அந்த வேண்டுதலை ரொம்ப சீக்கிரமா நம்மளுக்கு நிறைவேற்றி கொடுப்பாங்க. முக்கியமான விஷயம், அந்த வேண்டுதல் நிறைவேறுது அப்படின்னா நம்ம வாழ்க்கை முன்னேற்ற பாதையில போகணும். நமக்கு அதனால எந்த நஷ்டமும் வரக்கூடாது. நம்மளோட கர்ம வினைகளும் குறையணும். இந்த இது எல்லாமே இருக்கணும். அப்பதான் நம்மளோட வேண்டுதல்கள் நிறைவேறும். நிறைவேறாத வேண்டுதல்கள் இருக்கு பாத்தீங்களா, அதனால நமக்கு கெடுதல்கள் ஏற்படுற வாய்ப்புகள் இருக்கும். நமக்கு அது தெரியாது. நம்ம ஆசைப்படுவோம், நம்மளுக்கு இது நடக்கணும், இது வேணும், அது வேணும், நம்ம ஆசைப்படலாம். ஆனா அது நம்மளுக்கு நடந்தது அப்படின்னா அதோட இழப்புகள் நம்மளுக்கு அதிகமா இருக்கும். அப்படிங்கிற சூழ்நிலையிலையும் சரி, நம்மளோட பாவ கர்மாக்களோட அளவும் எந்த விகிதம் இருக்கு அதுக்கு தகுந்த மாதிரிதான் சித்தர்கள் நமக்கு அருள் பாலிப்பாங்க. நம்ம வைக்கிற ஒவ்வொரு வேண்டுதல்களுமே சித்தர்கள் நம்ம அதை மட்டும் பார்க்க மாட்டாங்க, அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்மளோட முழு எதிர்காலத்தையுமே பார்த்துதான் நம்மளுக்கு அதை கொடுப்பாங்க. ஒரு விஷயம் அவங்க நம்ம வாழ்க்கையில மாத்துறாங்க அப்படின்னா நம்மளோட வாழ்க்கை சக்கரமே மாறிடும். எல்லாமே வரையறுக்கப்பட்டதான். காலையில நம்ம எந்திரிக்கிறதுல இருந்து நைட்டு நம்ம தூங்க போறது வரைக்கும் யாரை நம்ம பார்க்கணும், என்னென்ன பேசணும், நம்ம என்னென்ன நடந்துக்கணும், நம்மளோட அன்னைக்கு காலையில இருந்து நைட்டு வரைக்கும் நம்மளோட ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே முன்னாடியே டிஃபால்ட்டா வரையறுக்கப்பட்டது. அதை படிதான் நம்ம நடப்போம். வேற மாதிரி நம்ம அதுல இருந்து எந்த ஒரு இதுவுமே நம்மள தானா பண்ண முடியாது. அதுக்குதான் முன்னோர்கள் சொல்லி இருக்கிறாங்க, மேல இருந்து ஒரு தாண்டி வைக்கிறான் நம்ம ஆடுற பொம்மைகள்னு சொல்லுவாங்க. அதோட உட்கருத்து என்னன்னு பாத்தீங்கன்னா இதான். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் நம்ம திறமையானவங்க, நம்ம எல்லாத்தோட உயர்ந்தவங்க, நம்ம எல்லாருமே செய்ய முடியாத நம்மளால செய்ய முடியுது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். எல்லாமே நமக்கு மேல இருக்கிறவங்க நம்மளை இயக்குறாங்க, நமக்குள்ள இருந்து இயக்குறாங்க. நம்மளால எதையுமே பண்ண முடியாது. நம்மளை சுத்தி இருக்கிற ஆற்றல் தான் நம்மள அதை பண்ண வைக்குது. நமக்குள்ள வர எண்ணங்களே பாத்தீங்கன்னா நம்மளை சுத்தி இருக்கிற ஆற்றல்கள் தான் அதை நிறைவேற்றியது. பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜின்னு சொல்லுவாங்க சயின்டிபிக் ரீதியில பாக்குறப்போ. நம்ம நல்ல எண்ணங்கள், கெட்ட எண்ணங்கள்னு சொல்லலாம், எதிர்மறை எண்ணங்கள், நேர்மறை எண்ணங்கள் சொல்லலாம், கெட்ட சக்தி, நல்ல சக்தி இப்படி சொல்லலாம். இதுக்கு பல பேர்கள் இருக்கு. ஆனா பாசிட்டிவ் எனர்ஜி, நெகட்டிவ் எனர்ஜி அப்படிங்கிறது இருக்கிறது உண்மைதான். நம்மளோட முழு ஆக்டிவிட்டியும் அதுலதான் கண்ட்ரோல் ஆகாது. பிரபஞ்சத்துல இருந்து, ஸ்பேஸ்ல இருந்து வர எனர்ஜி வச்சுதான் நம்ம ஆத்மா இயங்கிக்கிட்டு இருக்கு, நம்ம இந்த உடம்பு இயங்கிட்டு இருக்கு. பூமியில அந்த ஈர்ப்பு சக்தி இருக்கிறதுக்கு காரணமே அந்த பிரபஞ்சத்துல இருந்து வர ஸ்பேஸ் தான். இது அது ஒரு பெரிய டாபிக். நம்ம அதுக்கு போக வேணாம். நம்ம இதுல இந்த வீடியோல வேண்டுதல்கள் நடக்காம போறதுக்கு என்ன காரணம்னா நம்மளோட பாவ வினைகள் அதிகமா இருக்கிற பட்சத்துல சில வேண்டுதல்கள் நடக்காம போகும். நம்மளோட எதிர்காலத்தை நம்ம கேட்கிற வேண்டுதல்னால பாதிப்புகள் வருது. நம்மளோட தலையிலத்தையே அதுக்கப்புறம் மாறிடும் அது நடந்துருச்சுன்னா. அதனால நம்மளுக்கு கெடுதல் வரும். அப்படிங்கிற பட்சத்துல அந்த வேண்டுதல்கள் நடக்காது. சரி, கஷ்டம் வந்துருச்சு, அந்த கஷ்டத்தை தீர்த்து வைக்கிறதுக்கு தானே கோயிலுக்கு போறோம். ஆனா அந்த கஷ்டம் ஏன் தீர மாட்டேங்குது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. அதுக்கும் காரணம் என்னன்னா, இப்ப நம்மளுக்கு ஒரு 10,000 ரூபாய்க்கு ஒரு இழப்பு வருது, ஒரு நஷ்டம் ஆகுது. அதுக்காக அந்த நஷ்டம் ஆகக்கூடாதுன்னு நம்ம போய் கேட்கறோம். அந்த நஷ்டம் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம உடம்புக்கு வர நோய் சரியாயிரும். அந்த நஷ்டம் ஆகல அப்படின்னா நம்ம உடம்புக்கு ஒரு வியாதி வரும். அப்படிங்கறதுதான் கர்மாவோட சைக்கிளிங்னு வச்சுக்கோ. அதோட வரையறுக்கப்பட்டது. ஒண்ணு, இந்த 10,000 ரூபாய இவன் தொலைக்கணும், அப்படி இல்லைன்னா இவனுக்கு உடம்புல ஏதாவது ஒரு நோய் வரணும். இதான் நம்மளோட தலையெழுத்து. இதை இப்ப நம்ம சித்தர்கள்ட்ட போறப்ப என்ன பண்ணுவாங்க, உடம்புக்கு இவன் கஷ்டப்பட்டு வேதனைப்படுறதுக்கு பணத்தோட போகட்டும்னு ஒதுக்கி விடுவாங்க. அப்ப போயிட்டு நான் உங்கள்கிட்ட அது போகக்கூடாதுன்னு வேணுனே, நான் கஷ்டப்படக்கூடாதுன்னு வேணுனே, எனக்கே அது நடக்கல அப்படிங்கிற பட்சத்துல நம்ம கேட்கறப்போ நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி முன்னாடி நல்லவனா இருந்திருக்கணும், 4 பேருக்கு நல்லது செஞ்சிருக்கணும். நம்ம எல்லா பாவத்தையும் பண்ணி போட்டு அந்த பாவத்துக்கு உண்டான பலன் நம்ம தேடி வர்றப்போ நம்ம போயிட்டு உடனே என்னை காப்பாத்துங்க, நான் பண்ணது தப்புதான், ஆனா நான் இதுல இருந்து இந்த துன்பப்படக்கூடாது, துயரப்படக்கூடாது, நான் இந்த வேதனை எனக்கு சுத்தமா வரக்கூடாது, நான் இப்ப திருந்திட்டேன் அப்படின்னு சொன்னோம்னா அது எப்படி சாத்தியமாகும்? அப்ப நம்ம பாவம் பண்ணியிருப்போம் பாத்தீங்களா, அவங்க மனசுல வேதனைப்பட்டிருப்பாங்கல்ல. அப்போ அந்த பாவத்தை உண்டானதுதான் நம்ம தான் அனுபவிச்சாகணும். அதனால
10,000 ரூபாய். இப்ப நம்ம கோயிலுக்கு போறப்போ அது என்ன ஆகும், 10,000 ரூபாய்க்கு வர்றது 1000 ரூபாயில விலைக்கு விடுவாங்க. ஆனா அந்த கர்மாவை சிறு பங்கு நம்ம அனுபவிச்சுதான் ஆகணும். இப்ப கனகம்பட்டி ஐயாவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்களை தேடி வரும் பக்தர்களோட சுமைகளை தான் சுமந்துதான் அதை கரைச்சாரு. அதை அவர் வாங்கிக்கிட்டு அதை ஒண்ணும் இல்லாம பண்ண கிடையாது. அவரு பெரிய மகான், பரபிரம்மம். ஆனா அவரே என்ன பண்றாரு, தன்னை தேடி வரும் பக்தர்களோட சுமையா அவரோட தோல்ல மூட்டையா சுமக்கிறாரு. நிறைய நாள் ஐயாவோட கால்கள்ல கட்டிகள் வந்திருக்கு. நம்மளோட பாவங்களை அவர் வாங்கி தன்னோட உடம்புல அதை சுமந்தார். அப்படிதான் அவர் கரைச்சாரு. யாரும் ஒருத்தர் நம்ம வீட்டுல இருந்து ஒரு மகான் வாங்குறாங்க அப்படின்னா அவங்க அந்த பாவத்தை சுமக்கணும். நம்மளோட பாவத்தை அவங்க கரைக்கிறாங்கன்னு அர்த்தம். அதனால கடவுள்களை யாரும் குறை சொல்லாதீங்க, தெய்வங்களை யாரும் தப்பு சொல்ற அளவுக்கு நம்ம உயர்ந்தவங்களோ இதோ கிடையாது. நம்ம அந்த அளவுக்கு நேர்மையாவும் ஒழுக்கமாவும் நம்ம வாழ போறது இல்லை. வாழ்ந்தது அதாவது வாழ போறது இல்லைங்கன்னா அவ்வளவு நேர்மையாவும் நம்ம இருக்கிறோமாங்கிறது தெரியாது. ஏன்னா நம்ம பண்ண பாவங்கள் தான் நம்ம அனுபவிக்கிறோம். நம்ம கரெக்டா இருந்துக்கலாம், அப்புறம் ஏன் வருது? நான் யாருக்குமே நல்லதுதான் நினைச்சிட்டு இருக்கேன், யாரும் கெடுதல் நினைக்கல, எனக்கு ஒருத்தவங்க துரோகம் பண்ணாங்களோ நான் விலகி போயிடுறேன், ஆனா எனக்கு ஏன் கஷ்டம் வருது அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. நம்மளோட முன்னோர்கள் பண்ணியிருப்பாங்களே, நம்ம ஒழுக்கமா இருக்கோம், சின்ன வயசுல இருந்து யாருக்கும் துரோகம் பண்ணல, யாருமே இல்லை, நம்மளை ஏமாத்தினா கூட கம்முன்னு போயிடுறோம். ஆனா முன்னோர்கள் பண்ணது நம்ம தானே அனுபவிக்கணும். அவங்க பண்ணது எனக்கு எப்படி வரும்னு நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க விட்டு போற சொத்துக்களை நம்ம எடுத்துக்கிறோம், அவங்க விட்டு போற பணம் காசு எல்லாத்தையும் நம்ம எடுத்துக்கிறோம். அவங்களோட அவங்களோட வம்சாவளியில நம்ம வரோம். அப்போ அவங்க சேர்த்து வைக்கிற பணம் காசு எப்படி நமக்கு வருதோ, அவங்க வைக்கிற சொத்து சுகம் எப்படி நமக்கு வருதோ, அவங்களோட வீடு எப்படி நமக்கு வீடா மாறுதோ, அவங்களோட பாவம் புண்ணியமும் நம்ம தான் சுமந்தாகணும். அதனாலதான் சொல்லுவாங்க, முன்ன நடந்ததை மாத்த முடியாது, இதுக்கு மேல் நடக்கிறத மாத்துங்க அப்படின்னு முனிவர்களும் சித்தர்களும் வலியுறுத்துறதுக்கு காரணமே அதான். நம்ம முன்னாடி நடந்த பாவங்களையும் புண்ணியங்களையும் இப்ப நடக்கிற காலத்துல மாத்திடுவோம். அந்த கஷ்டம் அனுபவிக்கிறப்போ திரும்ப போய் கஷ்டப்படாதீங்க, கஷ்டத்தை திரும்ப நீங்களே பாவத்தை பண்ணாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கான உட்கருத்து அதான். எல்லார்த்திட்டையும் அன்பா இருங்க, அன்னதானம் கொடுங்க, அடுத்தவங்களோட மனசை காயப்படுத்தாதீங்க, எந்த உயிரையும் துன்பப்படுத்தாதீங்க, அப்பதான் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம அது மாதிரிலாம் நடந்துகிட்டு வரோம் அப்படின்னா ஒரு அளவு வரைக்கும் நம்மளோட பாவங்கள் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு கஷ்டங்கள் இருக்கும், நம்ம அதை அனுபவிச்சுட்டு தான் இருக்கணும். ஆனா அந்த பாவங்கள் முடிஞ்சிருச்சு, நம்மளோட அந்த கர்மாக்கள் கரைஞ்சு முடிஞ்சிருச்சு, அதோட அளவு குறைஞ்சிருச்சு அப்படிங்கிறப்போ நம்மளோட புண்ணியங்கள் பண்ணிட்டு வரோம் பாத்தீங்கன்னா, எல்லாத்துக்கும் நல்லது பண்றது, அன்பா நடந்துக்கிறது, எல்லா உயிர்களையும் அரவணைச்சு பாதுகாத்துக்கிறது, யாரும் துன்புறுத்தாம இருக்கிறது, இது மாதிரிலாம் பண்றப்போ நம்மளோட புண்ணிய கணக்கு அதிகமாகும், பாவங்கள் குறைஞ்சிட்டு வந்துடும். அப்போ நம்மளோட வாழ்க்கை உயர்ந்த தரத்துக்கு மேறும். அதனாலதான் அன்பா நடந்துக்கணும், யார் மனதையும் காயப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அன்னதானத்துக்கு ஏன் சித்தர்கள் அவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க அப்படின்னா, நீங்க வேற எந்த தானம் வேணாலும் பண்ணலாம், பொருள் தானம் பண்ணலாம். நீங்க எவ்வளவு பொருள் கொடுத்தாலும் ஒருத்தர் வேணாம் போதும் இது போதும் அப்படின்னு சொல்லவே மாட்டாங்க. நீங்க எவ்வளவு கொடுத்தாலும் வாங்கிக்குவாங்க. காசு கொடுத்து பாருங்க, எவ்வளவு காசு கொடுத்தீங்கன்னாலும் வாங்கிக்குவாங்க. அதுல அவங்க திருப்தி அடையவே மாட்டாங்க. நீங்க 1,00,000 ரூபா கொடுத்துட்டு இன்னொருத்தவங்களுக்கு கொடுத்தீங்கனாலும் என்னை விட அவங்களுக்கு அதிகமா கொடுத்துட்டாங்கன்னு சொல்லுவாங்க, திருப்தி ஆகாது. அதே நீங்க சாப்பாடு போட்டு பாருங்க, ஒரு அளவுக்கு மேல அவங்களால சாப்பிட முடியாது, இதுக்கு மேல போதும் முடியல விட்டுருங்க அப்படின்ட்டுருவாங்க. அதனாலதான் தானத்தில் சிறந்தது அன்னதானம்னு சொல்றாங்க. கஷ்டங்கள் வர்றப்போ கோயிலுக்கு போகாம இருக்கிறீங்க பாத்தீங்களா, அதான் மிகப்பெரிய தப்பு. நீங்க கோயிலுக்கு போயிட்டு இருக்கிறதுனால கஷ்டம் வரல, நீங்க கஷ்டம் வர்றதுல இருந்து தப்பிக்கிறதுக்காக தான் கோயிலுக்கு போகணும். கோயிலுக்கு போனே எனக்கு இந்த கஷ்டம் வந்துருக்கு நான் போக மாட்டேன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு 10,000 ரூபாய்க்கு வர செலவை 1000 ரூபாயில விலைக்கு விடுற சக்தி அங்கதான் இருக்கு. நம்ம அங்க போகல அப்படின்னா நீங்க அந்த கஷ்டத்துல மாட்டிப்பீங்க. கோயிலுக்கு போகலைன்னா உங்க கஷ்டம் சரியாயிருமா? அதை யாரையும் யோசிக்கவே மாட்டேங்கிறீங்க. ஒரு கஷ்டம் வருது, துன்பம் வருது அப்படின்னா உடனே நான் சாமி இல்ல கடவுள் இல்ல, சந்தோஷமா இருக்கிறப்ப யாருமே போய் சாமியை பாக்குறது இல்ல, எதுவுமே பண்றது இல்ல. நம்ம பண்ற பாவம் பண்றப்ப சாமியை பார்த்து பயப்படுறது கிடையாது. ஒருத்தர் நம்மளை பார்த்துட்டு இருக்காங்க, நமக்கு மேல ஒரு சக்தி இருக்குன்னு யாருமே நினைக்கிறது கிடையாது. கஷ்டம் வந்தா மட்டும்தான் சாமி திடீர்னு வந்துருது, சாமி நம்மளை காப்பாத்தாம போயிடுறாரு, எல்லாம் பண்ணிடுறாங்க. நான் சொல்றதோட கருத்து உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். அதனால தயவு செஞ்சு ஏன் வேண்டுதல்கள் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறதுக்கு காரணம் இதான். இப்போ ஒரு சின்ன குழந்தைய நம்ம ஒரு கடைக்கு கூட்டிட்டு போறோம்னு வச்சுக்கோங்க. உதாரணத்துக்கு ரொம்ப ஈஸியான முறையில சொல்லணும்னா, ஒரு நம்ம வீட்டுல இருக்கிற குழந்தைகளே கடைக்கு கூப்பிட்டு போறோம், ஒரு மளிகை கடைக்கு போறோம். அங்க என்ன பண்ணுவோம், அது இருக்கிற விலை அந்த சாப்பிட்ற ஜாமான், அந்த பிஸ்கட் கேட்கும், சாக்லேட் கேட்கும், ஐஸ்கிரீம் கேட்கும், வாங்கி கொடுத்துடலாம். அதே இது ஒரு ஒரு பொம்மை கடைக்கு கூட்டு போறோம், டாய்ஸ் இருக்கிற கடைக்கு கூட்டு போறோம். அங்க என்ன பண்ணுவோம், அது இருக்கிற எல்லா பொம்மையும் கேட்கும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம், அது எதுலாம் அது கரெக்டா வச்சு விளையாடுவோம், அதோட வயசுக்கு எது தகுந்ததோ அதை மட்டும் தான் வாங்கி கொடுப்போம். ஒரு பர்டிகுலர் வரைமுறை வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் ஒரு உடம்பு சரியில்லாம போது ஹாஸ்பிட்டல் கூட்டு போறோம் அப்படின்னு வைங்க, அப்ப அது வருமா? வராது. மளிகை கடை கூப்பிடுறப்போ ஆசையா வர குழந்தை, நம்ம பொம்மை வாங்கி தரப்போ ஆசையா வர குழந்தை, அதுக்கு உடம்பு சரியில்லை, அதோட உடல்நலத்தை சரி பண்ணணுங்கிறதுக்கு ஹாஸ்பிட்டல் கூப்பிடுறப்போ வராது. டாக்டரை பார்த்தா அழுகும், அங்க போய் எனக்கு அது வேணும் இது வேணும்னு கேட்காது. ஆனா நம்ம வற்புறுத்தி கூட்டிட்டு போய் அதுக்கு எது நல்லதோ அதை நம்ம பண்ணி கொடுக்குறோம். இதே மாதிரிதான் வாழ்க்கையில சித்தர்கள் நம்மளை வழி நடத்துவாங்க, கடவுள்கள் நம்மளை வழி நடத்துவாங்க. நம்ம அவங்களோட குழந்தைகள், நம்ம விருப்பப்பட்டு ஆசைப்பட்டு எல்லாமே அவங்கள்ட்ட கேட்கலாம்.
ஆனா அவங்க ஒவ்வொரு இதுக்கும் எது நம்மளுக்கு சரி எது அது தவறு அப்படிங்கிறத அவங்க அதை பார்த்துதான் நம்மளுக்கு கொடுப்பாங்க. நம்ம கேட்டோடனே உடனே எல்லாத்தையும் கொடுத்துட மாட்டாங்க. இதனாலதான் நிறைய வேண்டுதல்கள் உடனே நடக்குது, நிறைய வேண்டுதல்கள் நடக்காமையே போயிருது, சில வேண்டுதல்கள் தாமதமாகுது. தாமதமாகிற வேண்டுதல்களுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம நினைச்சிருப்போம் ஒரு இது இப்படி நடக்கணும், ஒரு தொழில் ஆரம்பிக்கலாம்னு நினைச்சு ஒரு வேண்டுதல் வைக்கிறோம், அந்த தொழில் அப்ப தாமதமாகிட்டே போறது என்ன காரணம் அப்படின்னா அப்ப இருக்கிற சூழ்நிலைகள் அந்த தொழிலுக்கு எதிர்மறையா இருக்கலாம். அதனால அந்த டயம் வர்றதுக்காக தள்ளி தள்ளி போடுவாங்க. மற்றபடி நம்மளுக்கு சிறப்பாக தான் அமைச்சு கொடுப்பாங்களே தவிர அதை தடுக்க மாட்டாங்க. நமக்கு நல்லது நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நடக்கிறதுக்கு அனுமதிப்பாங்க. இப்போ உங்களோட சந்தேகங்கள் தீர்ந்திருக்கும். இதுல எதுவும் உங்களுக்கு சந்தேகங்கள் இருக்கு, இந்த புரியல அப்படிங்கிறத நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவுல நான் உங்களுக்கு இதை விரிவு கொடுக்குறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. கனகம்பட்டி ஐயாவோட ஒவ்வொரு மகிமைகளையும் அற்புதங்களையும் தெரிஞ்சுக்கலாம். மேலும் பல ஆன்மீக தகவல்களையும் நீங்க தெரிஞ்சுக்கலாம். சத்குருவே சரணம், சத்குருவே சரணம். பழனிசாமி சாமிகள் திருவடிகள் சரணம்.